ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த கங்னம் ஸ்டைல் எடிட் எப்படி ரொம்பவே ஈஸியா பண்றதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரப்போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. ஆல் மெட்டீரியல்ஸ்ல சாம்பிள் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கிற வீடியோஸ் ஒரு 8 வீடியோஸ் இல்ல 5 வீடியோஸ் இல்ல சேம் ஒரே வீடியோ கூட நீங்க ஸ்பிளிட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு மேல டபுள் டிக் மார்க் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. எல்லா வீடியோவும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்படி எல்லாமே கொஞ்சம் சைஸ் தப்பா இருந்துச்சுன்னா உங்க 2 ஃபிங்கரை வச்சு லைட்டா கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. மியூசிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் வீடியோ சாங் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற ஆடியோ தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க போன்ல இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நான் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க போறேன். இது ஒரு 6 செகண்ட் வீடியோ தான். இதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். இதுல இருக்கிற சாங் தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க போறோம். அதை கிளிக் பண்ணி டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஆடியோ மட்டும் உங்களுக்கு தனியா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். டிக் மார்க் கொடுத்துட்டு இப்ப PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு சேம் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பீங்களா ஆடியோவா, அந்த வீடியோவை செக் பண்றதுக்காக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி பிளே பண்ணி பார்த்து எந்த இடத்துல வீடியோ கிளிப்பிங்ஸ் சேஞ்ச் ஆகுது அந்த இடம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கீழே பாத்தீங்கன்னா டைமிங் செகண்ட்ஸ் ஓடும், 0.02 செகண்ட்ஸ் அந்த மாதிரி கீழே காட்டுது பாத்தீங்களா. கரெக்டா இந்த இடத்துல தான் நீங்க பீட் மார்க் கொடுக்கணும். இப்போ டிக் மார்க் கொடுத்துட்டு மியூசிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த மியூசிக்கை கிளிக் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா பீட்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பிளஸ் மார்க் காட்டும். இந்த பிளஸ் மார்க் கொடுத்தீங்கன்னா பீட் ஆட் ஆயிரும். கரெக்டா 0.02 செகண்ட்ஸ்ல இந்த இடத்துல நீங்க பீட் மார்க் வைக்கணும். ஓகேங்களா, இதுலயே நம்ம பிளே பண்ணி பார்க்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா ஈஸியா நம்ம பீட் மார்க் கொடுத்துக்கலாம். அதனால இப்போ இதுல டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க வேணா பிளே பண்ணி பார்த்து பீட் மார்க்ஸ் கொடுத்துக்கலாம். கிளிப்பிங்ஸ் மாறுற இடத்துல கரெக்டா பீட்ஸ் கொடுத்து அந்த பீட் மார்க் வச்சிருங்க. அதுக்கு முன்னாடி எம்டி ஸ்பேஸ்ல உங்க 2 ஃபிங்கரை வச்சு இந்த இடத்துல கொஞ்சம் லெஃப்ட் ரைட் இழுத்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் ஆகும். எடிட் பண்றதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பீட் மார்க் வைக்கிறதுக்கு. இப்போ பிளே பண்ணி பார்த்து கிளிப்பிங்ஸ் மாறுற இடத்துல கரெக்டா பீட்ஸ் கொடுத்து பீட் மார்க் வச்சுட்டே வந்துருங்க. எண்டு வரைக்குமே டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ PIP ஆப்ஷன் கொடுத்து இந்த சாம்பிள் வீடியோவை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிருங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி ஸ்பீட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணி மேல ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கு, இந்த ஸ்பீட் ஆப்ஷன் கொடுத்து பக்கத்துல கர்வ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த கர்வ் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் இந்த டாட்ஸ் எல்லாமே இருக்குல்ல பாத்தீங்கன்னா, இந்த டாட்ஸ் கீழே எழுத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்லோ மோஷன், மேல எழுத்தீங்கன்னா ஸ்பீடா போகும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபுல்லா மேல வச்சிருங்க. வேற டாட்ஸ் எந்த சேஞ்சஸும் நீங்க பண்ண தேவையில்லை. நீங்க பிளே பண்ணி பார்த்தா உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்பீடா அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆன மாதிரி இருக்கும். இதே கான்செப்டே வச்சிருங்க. ஏன்னா மொத்த வீடியோவுமே பாத்தீங்கன்னா நீங்க 7 செகண்ட் தான் எடிட் பண்ண போறீங்க. அதனால ஸ்டார்டிங் டாட்டா மட்டும் ஃபுல்லா மேல எழுத்து வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் பீட் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஒயிட் லைன் கரெக்டா அந்த இடத்துல வச்சு ஸ்பிளிட் பண்ணி மேல டெலீட் ஆப்ஷன் இருக்கு, டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வீடியோவை கிளிக் பண்ணிட்டு லைட்டா லென்த்தா இழுத்து விட்டு ஷார்டன் பண்ணிட்டு அந்த ஷார்டன் பண்ணீங்கன்னா அந்த டாட்டுக்கு ஈக்குவலா கரெக்டா அதுவே மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கும். நீங்க அந்த டாட்டுக்கு ஈக்குவலா வச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்கு என்ன இப்போ பண்ணீங்களோ அதே கான்செப்ட் தான் எல்லா வீடியோக்குமே நீங்க பண்ணிட்டு வரணும். அந்த டாட்டுக்கு ஈக்குவலா கரெக்டா லென்த்தா இழுத்து விட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருங்க. எல்லாமே பண்ணா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனாலதான் ஒரே ஸ்டெப்போட நிறுத்திட்டேன். இந்த சேம் ஸ்டெப் தான் எல்லா வீடியோ கிளிப்பிங்ஸ்க்குமே நீங்க பண்ணணும். எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் வீடியோ கிளிப் செலக்ட் பண்ணிட்டு மேல ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு, இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல அட்ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இதுலயே நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கு. இல்லைன்னா இது எதுவுமே வேணாம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பக்கத்திலே இருக்கு பாத்தீங்களா, அந்த அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே டச் பண்ணாம HSL அப்படின்ட்டு ஒன்று ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இது நிறைய பேருக்கு தெரியாது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா பேக்ரவுண்ட்ல சில இடத்துல ரொம்ப திக்னஸா கலர் இருக்கும், அந்த பர்சன் கரெக்டா தெரியாம இருக்கும். அப்படிங்கிற இடத்துல அந்த பேக்ரவுண்ட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி பாருங்க. இப்ப கிரீன் கலர் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த HUA, சேச்சுரேஷன், லூமினன்ஸ் இதுல எது வேணா நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்களே பண்ணி பாருங்க. கிரீன் கலர்னா எல்லா இடத்துலயும் அந்த கிரீன் கலரை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த டாட்டை பிடிச்சி மேல கீழே இழுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கலர் டிஃபரன்ஸ் தெரியும். லூமினஸ் போனீங்கன்னா அதுலயும் அந்த கிரீன் கலர் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த கிரீன் கலர் கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரீன் கலர் லோவா தெரியும். அதே மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் கொஞ்சம் லைட்டா அதிகமா தெரிஞ்சதுன்னா அதை டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாமே நீங்க இதுல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இது உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க ஃபில்டர் ஆப்ஷன் கூட கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லைட்னஸ் எல்லாம் கம்மி பண்ணி
நம்ம எப்பவுமே பண்ணுவோம்ல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கூட நீங்கள் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே ஸ்டார்டிங் வந்துட்டு மேலே ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் பீட்ஸுக்கு கீழே பிளாக்ன்னு இருக்கும், இந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிட்டு இன்டர்வல் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தை ஓரளவுக்கு 10% இந்த மாதிரி ஓரளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து ஸ்டார்டிங் பீட் மார்க் இருக்குல்ல அந்த ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் அதுக்கு ஈக்குவலாக லென்த்தை இழுத்து விட்டு ஷார்டன் பண்ணிங்கன்னா மேக்னெட் மாதிரி இந்த எஃபெக்ட் வந்து ஒட்டிக்கும். மறுபடியும் ஸ்டார்டிங் போயிட்டு ஸ்டார்டிங் எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்டைலிஷ்க்கு கீழே க்ளோன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து நல்லாவே கொஞ்சம் ஷார்டன் பண்ணி வச்சுக்கோங்க, நான் வீடியோவில் காட்டுற மாதிரி. இப்போ அடுத்த கிளிப்பிங் இந்த இடத்துல வச்சு மறுபடியும் எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டு பிளரில் இதில் எந்த விதமான பிளரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹார்ட்டை சூஸ் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மிடில் இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து எவ்வளோ ஷார்டன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜஸ்ட் 1.5 செகண்ட் 0.5 செகண்ட்ஸ் அந்த அளவுக்கு ரொம்பவே நான் ஷார்டன் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ இந்த எஃபெக்டை வந்து உங்கள் ஃபிங்கரில் கிளிக் பண்ணி டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு எஃபெக்ட் டூப்ளிகேட் ஆயிரும். இந்த டூப்ளிகேட் எஃபெக்டை உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணி ஹோல்டு பண்ணி பிடிச்சி அடுத்த டாட் கிளிப்பிங் அதாவது அடுத்த கிளிப்பிங் டு ஹோல்டு பண்ணி மூவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல வச்சிங்கன்னா மேக்னெட் மாதிரி அதுவே வந்து இழுத்துக்கும், கரெக்டாக ஒட்டிக்கும் அடுத்த கிளிப்பிங். இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே வச்சுருங்க எண்டு வரைக்குமே. எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள், லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் டிக் மார்க் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சு கடைசியாக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும், அதில் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். இப்போ எனக்கு கிடைச்ச வீடியோஸ் வச்சு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக சாம்பிள் வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பார்த்தீங்களா, அதாவது எங்கேயாவது ட்ரிப்பு போகிற மாதிரி பர்சன் வந்து நல்லா அந்த கேமரா முன்னாடி கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லாவே செட் ஆகும் இந்த வீடியோ எடிட்டிங்க்கு. இப்போ கீ ஃப்ரேம் தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளிப்பிங்கை வந்து விட்டுருங்க, செகண்ட் கிளிப்பிங் வாங்க. செகண்ட் கிளிப்பிங்கை டச் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் இருக்குது, ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமை வந்து கொடுத்துக்கோங்க, எண்டிங்கில் ஒரே ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. டச் பண்ணிங்கனால கீ ஃப்ரேம் விழுந்துரும், மறுபடியும் அதே கீ ஃப்ரேம் டச் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம் ரிமூவ் ஆயிரும் அந்த இடத்துல வச்சு. இப்போ 2 கீ ஃப்ரேம் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம்க்கு இந்த ஒயிட் லைன் கொண்டு வந்து அது மேலே படுற மாதிரி வச்சு மேலே ஸ்க்ரீனில் உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டெப் தான் எல்லா வீடியோ கிளிப்பிங்ஸ்க்குமே நீங்கள் பண்ணிட்டு வரணும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.